கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மார்க்கு 5:36 பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு ஏசுப்பா உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆமேன். எந்த காரியத்தை நினைத்து பயந்து கலங்கி போயிருக்கீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, இது நடக்குமா நடக்காதா, வாக்குத்தத்தம் கொடுத்து இவ்வளோ வருஷங்கள் ஆச்சே அப்படின்னு பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, பயந்து போயிருக்கீங்க. இந்த காரியம் எப்படி நடக்கும், என்னவா முடியும், என் பிள்ளைங்க லைஃப், என் ஃப்யூச்சர், இந்த பிஸ்னஸ் என்ன, இந்த மாதிரி பல காரியங்கள் நினைத்து சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசுப்பா சொல்கிறார், பயப்படாத, விசுவாசமாக இரு. பயப்படாத, விசுவாசமாக இருன்னு சொல்கிறாரு. ஆமேன். மரித்தவங்களே உயிரோடு எழுப்ப ஏசுப்பாவால் முடியும். நடக்கவே முடியாதுன்னு சொன்ன காரியத்தையும் அவரால் செய்து காட்ட முடியும். அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்று கூட இல்லை. ஆமேன். ஏசுப்பா சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாக இரு, என்னால் எல்லாமே செய்ய முடியும், உனக்காக நான் எல்லாமே செய்வேன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஏசுப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.